Yennai Arindhaal shooting எங்க தங்கலங்க இல்ல கேட்கணும் வீடியோ காமி கேளுங்க ப்ரோ அதான் ப்ரோ அவங்க வந்து ஆனால் காசு கேட்டாங்க ஏன்னா அவங்க வீடு அது காசு கொடுங்க அப்படின்னாங்க. இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080pக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜோத்பூரில் இருக்கோம். நம்மளோட ரைடோட டே 10 நினைக்கிறேன். இன்னும் 5 days இருக்குது நம்ம ரைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஜோத்பூர் ஆல்சோ known as ப்ளூ சிட்டி. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்த வரைக்கும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அந்த மெஹரான்கட் ஃபோர்ட். ஸோ அந்த ஃபோர்ட் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் அது கூடவே ப்ளூ சிட்டின்றது ஏன் பேர் வந்துச்சு அண்ட் ஏன் எல்லா வீடும் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் இந்த ராஜஸ்தான் சீரீஸில் வந்து நான் பெங்களூர்லேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ரைட் பண்ணிகிட்டே வந்தேன். அண்ட் கட்ச் வழியாக வந்தேன். ஸோ ரன் ஆஃப் கட்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அண்ட் உதய்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த எபிசோட்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இன்றைக்கான டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அது கூடவே உங்களுக்கு ஜோத்பூர் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டாகர் போயிட்டுருக்கோம். கண்டாகர்னால் இந்த கிளாக் டவர் ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே போயிட்டுருக்கோம். ஓ அங்கே பாருங்கள் ஃபோர்ட் எப்படி தெரியுது. சிட்டியிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் போல் இருக்குது ஃபோர்ட்டு. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஹைட்லேயும் இருக்குது, அவ்வளோ வாஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் விசாரிக்கும் போது சொன்னாங்க அங்கே கண்டாகரில் வந்து 7000 ஷாப்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு. அவ்வளோ கம்மி இடத்துல வந்து 7000 ஷாப்ஸ் இருக்கான். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நமக்கு இந்த ப்ளூ சிட்டி, இந்த ப்ளூ ஹவுசஸ் வந்து நிறைய தெரியும் போல் இருக்குது அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஃபோர்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ ஃபோர்ட்டை பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை முடிஞ்சது நம்ம வந்து ஜெய்சல்மேர் கிளம்பிடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். தெருவுங்களாம் குட்டி குட்டியாக தெருவு இருக்குது அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே டென்ஸாக இருக்குது பாருங்கள். இன்னும் நமக்கு 400 meters 350 meters தான் இருக்குது. ஸோ pretty க்ளோஸ். பாருங்கள் முன்னாடி குதிரை போயிட்டுருக்கு. குதிரைனாலே உதய்பூரில் அந்த குதிரை சம்பவத்தை பார்த்துட்டு குதிரை கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிளாக் டவர் பாருங்கள். भैया यहाँ पे खाने के लिए जगह कहाँ पे मिलेगा? और यहाँ पे जो ब्लू हाउसेस होते हैं ना, ब्लू सिटी. हाँ ब्लू सिटी. आफ्टर द गेट लेफ्ट हैंड में सीधा. उसका गली का नाम, एरिया का नाम कुछ है? ब्लू सिटी पूरा कहलाता है. अच्छा ஓகே, ठीक है, थैंक यू. நல்ல லோக்கல் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு இந்த விஜய் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எந்த ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல. ஆனால் லோக்கல்ஸ்கிட்ட கேட்டதப்போ 2 பேர் இதை சொன்னாங்க, இந்த தெருவில் வந்து கடையை சொன்னாங்க. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கடை மூடி இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க இல்லை மேலே ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். सर्दी में गुलाब जामुन स्वीट है ना, उसके साथ भी सब स्पाइसी है. जैसे गुलाब जामुन है, रसमलाई है. ये स्पाइसी नहीं, स्पाइसी. இந்த கடையோட மெனுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்டோட பேர்லாம் போட்டிருந்தது, ஆனால் பார்த்தா அது கிரேவி. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ये चक्की, ये हल्दी सब्जी, ये गुलाब जामुन सब्जी. अच्छा எங்க ஊர்லாம் குலாப் ஜாமுன்னா ஸ்வீட் தான்டா. நீங்க என்னடா கிரேவி தரீங்க? புளிஞ்சுடு கேட்டிங்களா? இது வந்து லச்சா பராட்டா. இவங்க கடையில் வந்து இது பாப்புலராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குலாப் ஜாமுன், ஹல்தி கி சப்ஜி ராஜஸ்தானில் மட்டும் தான் கிடைக்கும். அது மஞ்சள் கிழங்கு. அது வந்து சக்கி எண்ணெய் இல்லை, நெய். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. நிறைய எக்கச்சக்கமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் அப்படியே நமக்கு தெரியுது இதுலேயே. லச்சா பராட்டான்னு ஒன்று சொன்னோம். அதில் வெண்ணெயை தடவி கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெண்ணெயில் லச்சா பராட்டா தடவி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வெண்ணெய் இருந்தது, அதனால் அதை ஒன்று சாப்பிட்டே ஃபுல்லாகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சந்துங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ப்ளூ சிட்டி போயிட்டுருக்கோம். அதாவது சில ஏரியாஸ் இருக்குது ஜோத்பூரில், வீடு எல்லாமே வந்து ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ப்ளூவாக இருக்கும். நிறைய ஏரியாஸ் இருக்குது அந்த மாதிரி.
பட் நிறைய ஏரியாஸில் வந்து இப்போ புதுசாக வீடு கட்டி அந்த கலரை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வேறு கலர் அடிச்சுட்டாங்க. அதனால் சில ஏரியாஸில் அந்த கம்ப்ளீட் ப்ளூனஸ் வந்து போயிடுச்சு. சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து தேடும்போது ப்ராப்பராக கிடைக்கல. இதில் நான் லோக்கல்கிட்ட கேட்டும்போது என்ன தெரிஞ்சதுன்னா பிரம்புரி அப்படின்னு கேட்டு வரணும். பிரம்புரி இதோ இங்கே இருக்கு, ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ப்ளூ கலர் வீடு. பிரம்புரி இல்லைனா நவ் சௌக்கியா அப்படின்னு கேட்டு வரணும். இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் வீடு. இதுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன் இருங்க ஒரு 2 மினிட்ஸில். இதுதான் வந்து ஓல்ட் பார்ட் ஆஃப் ஜெய்ப்பூர். இன்னும் அப்படியே பழையசு மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபோர்ட் கிட்ட இருக்கும். நம்ம இங்கே பாருங்கள் வீடுங்கள்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த தெரு வழியாக போகும்போது சில வீடு தான் ப்ளூவாக இருந்துச்சு. ஆனால் எல்லா வீடும் ப்ளூவாக இருக்கிற மாதிரி தெருவை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் ஒருத்தரை சந்தித்தோம். அவர் தான் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். ஏதாவது ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. Yennai Arindhaal शूटिंग எங்கே தங்க கேளுங்க. ये कहाँ पे लिया इन्होंने? ये देखो, एक मिनट मेरे घर के पास ही है. ये शूटिंग है हमारे साउथ का मूवी है एक. ये देखिए, ये मेरे घर के पास ही है. यही जगह. अच्छा, यही हाँ यही जगह पूरा सब मेरे घर के पास में ये पूरा टोटल. तो ले चलोगे? हाँ बिल्कुल, तभी तो कह रहा हूँ मैं. இப்போ வந்து ஒருத்தர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. நம்ம வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் எங்கே எடுக்கிறாங்க இந்த அப்படியே அந்த சீனை காட்டிகிட்டு கேட்டேன். அந்த நம்ம எண்ணெய் அறிந்தால் படத்தில் வர சீனை பார்த்துட்டு நான் கேட்டேன் இது எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அவர் என் வீடு தான் இது, என் வீடு பக்கத்தில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. வாங்க நானே கூட்டின்னு போகிறவங்கள அப்படின்னாரு. அதான் அவர் கூட போயிட்டுருக்கோம். அவர் வீடு வரைக்குமே கூட்டிகிட்டு போயிட்டார். முதல்ல என் வீட்டுக்கு மேலே இருக்கிற வியூவை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதை எங்களுக்கு காட்டுறதுக்கே அவருக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அந்த வியூ பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம். ஃபோர்ட்டோட அவ்வளோ ஒரு அழகான வியூ அவரோட மாடியிலிருந்து. அதுக்கப்புறம் படத்தில் வர்ற ஸ்பாட் நாங்கள் கேட்க அந்த இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனார். तो ये आपका घर है? हाँ ये मेरा घर है. ब्रो अदम ब्रो அந்த இடத்தெல்லாம் அப்படியே காட்டுறதுக்கு பதிலாக ஒரு பாட்டாகவே போட்டுடுறேன். ஆனால் படத்தில் பாட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் மெயின் மேட்ரு. இப்போ நான் காட்ட போகிற சீன்ஸ், பிளேசஸ் இதெல்லாம் ஃபெமிலியராக இருக்கான்னு பாருங்கள். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புதுவிடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகலிரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நிறையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சீனங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சீனங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் இணங்கும் மேல. இப்போ நம்ம இருக்கிறது இந்த சிட்டியோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போர்ஷன்ஸ். அது உங்களுக்கு விஷுவல்ஸ்லேயே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாழடைஞ்ச மோட்டர் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் பில்டிங்ஸ். டூரிஸ்ட்காகவே வேணும்னே பழசாகவே வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து எண்ணெய் அறிந்தால் பாட்டில், உனக்கென்ன வேணும் சொல்லு பாட்டில் இருந்து சில லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல் அங்கிள் ஒருத்தவர் வந்து
ஹெல்ப் பண்ணார். அவருக்கு இந்த வீடியோவை காட்டி இந்த வீடியோவில் இருக்கிற லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டால் இது ஏன் வீடு தான் அப்படின்றாரு. ஸோ அந்த ஸ்கூட்டர் போகிற ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூட்டர் போகிற ஷாட்டில் வந்து அவரோட வீடு தான் அது, அந்த ப்ளூ கலர் வீடு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் பற்றியும் கேட்டோம். அந்த ஷாட்டும் இன்னொருத்தவங்களோட வீடு, அந்த வீட்டுக்கும் போய் காமிச்சார். அவங்க வந்து ஆனால் காசு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு அது, வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல்னாங்க, அப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது காசு கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, லோக்கல்னு சொன்னால, அவர் இருக்கிறதுனால அவர் பேசிக்கிட்டாரு. பாருங்கள் எப்படி இருக்குது தெருவுலாம். இந்த எபிசோடு இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூ சிட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். पूरा एरिया करीब 90% सभी ब्राह्मण रहते हैं यहाँ पर. ब्राह्मणों में भी अलग अलग ब्राह्मण होते हैं. सभी एक ही कास्ट के ब्राह्मण हैं. श्रीमाली ब्राह्मण बोलते हैं. तो सदियों से ऐसे ही चल रहा है. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க செவரே வந்து முன்னாடி ப்ளூவாக தான் இருந்திருக்கு. இவங்க வந்து அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு, பழசாயிருச்சு அப்படின்னாங்க. கேட்போம் ஏன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூவாக பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. अंकल जी ये यहाँ पे इसका कारण क्या है, मतलब ये जो ब्लू पेंट है? ब्लू का कारण ये है कि हमारे जो बुजुर्ग थे आदिकाल से, जब जो यहाँ रहते थे, कम से कम ये समझ लो कि करीब 1000 साल से यहाँ रह रहे, जब किला भी नहीं बना था. अच्छा. 12 महीने के अंदर सबसे ज़्यादा सूर्य की सीधी किरणें इस शहर के ऊपर पड़ती है, इस पूरे शहर के ऊपर. तो उन लोगों ने अपने हिसाब से ऐसा एक थीसिस किया कि किस तरीके से सूर्य की किरणें हमारे घर के अंदर कम से कम पड़े, जिससे गर्मी कम पड़े. अच्छा. तो लाइम, चूने के अंदर जो है नील इंडिगो, हाँ इंडिगो, उसको मिला के जिसके कारण से सूर्य की सीधी जो किरणें पड़ती है, अब घर के नीचे रहता है, छत तो हमेशा हर घर की होती है, तो उससे सूर्य की सीधी किरणों की जो गर्मी है उसमें है वो कम से कम आए. इसके लिए ये ब्लू उन्होंने अपने घर के ऊपर सब जगह पुतवा दिया. ஏன் இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் ப்ளூவாக இருக்குன்ற கேள்விக்கு பதில் ஒருத்தரும் வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் காரணம் இருந்தாலும் எல்லாரும் அந்த ப்ளூவை வந்து ரீபெயிண்ட் பண்ணி இப்போ வேறு வேறு கலருக்கு மாற்றிக்கிட்டாங்க. சில வீடுங்க தான் இன்னும் அந்த பழைய ப்ளூ கலரில் இருக்குது. அப்புறம் இந்த மூவி இண்டஸ்ட்ரியும் டூரிசம் இண்டஸ்ட்ரினால தான் நிறைய பேர் இப்போ திருப்பி பழைய ஸ்டைலுக்கு ப்ளூவுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெஹரான்கட் ஃபோர்ட்டோட பேக் என்ட்ரன்ஸில் நான் நின்றுட்டுருக்கேன். நாங்கள் வந்து குயிக்காக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 1200 கேட்டதுக்கப்புறம் இதை அவாய்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் தோணுது. ஸோ வெளியிருந்து மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் நான் காலையில் எடுத்தேன். ஸோ அதோட மெஹரான்கட் ஃபோர்ட் அவ்வளோதாங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். உள்ளே கேமரா அலோவே பண்ணல, வெளியே தான் வச்சுட்டு போகணுன்றாங்க. பைக்கில் நான் எங்கே வைக்கிறது, டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, இப்போ ஹோட்டலில் இருக்குது, அது லோடடாக இருந்ததுனால. கேமரா, ட்ரோன் எல்லாமே வெளியே வைக்கணும்னா எங்கே வைக்கிறது, ஏதாவது க்ளோக் ரூம் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லை. அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு 1200 இல்லை 150 தான் டிக்கெட்டு. இருந்தாலுமே நமக்கு டைம் சரி வராது இப்போது, அதனால் நம்ம போகல. ரெண்டாவது தடவை கேட்கும்போது கரெக்டாக சொன்னார் 150 அப்படின்னு. ப்ரைஸை விட இப்போ நமக்கு வந்து ஜெய்சல்மேர் போய் ரீச் ஆகணும். அதனால் இப்போ இதை ஸ்கிப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரிட்டர்னிங் பேக் டு ஹோட்டல், அதுக்கப்புறம் ரைடிங் கியர்லாம் மாட்டிட்டு நம்ம ஜெய்சல்மேர் கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஜோத்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஜோத்பூரில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஃபார் த சேக் ஆஃப் ஜெய்சல்மேர். ஆனால் ப்ளூ சிட்டி விசிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. எப்போயுமே ஒரு படத்தோட லொக்கேஷனை போய் திருப்பி ரீவிசிட் பண்ணுறது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்துக்காக ஒரு லொக்கேஷனை எவ்வளோ கஷ்டப்பட்டு செட் பண்ணுறாங்க, தேடுறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். அதுவும் வந்து படத்தில் இன்னும் ஏன் அழகாக இருக்குன்னா, படத்துக்காக அந்த எந்தெந்த இடத்துல ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க காசு கொடுத்து பெயிண்ட் பண்ணுறாங்க அந்த வீட்டை. சில வீட்டெல்லாம் வந்து எந்தெந்த ஷார்ட் கவர் ஆக போதோ அந்த வீட்டுக்காரங்களுக்கு காசு கொடுத்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ நீட்டாக தெரியுது. நேரில் பார்க்கும்போது நிறைய குப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, பான் பராக்கெலாம் துப்பி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் சே டாட்டா டு ஜோத்பூர் அண்ட் லெட்ஸ் சே ஹாய் டு ஜெய்சல்மேர். நம்ம ஊரில் மாட்டு வண்டியில் லோடு ஏற்றுற மாதிரி இங்கே வந்து ஒட்டகம் தான். நான் மாட்டு வண்டியே பார்க்கல, குதிரை வண்டி பார்த்தேன், ஒட்டக வண்டி தான் நிறைய பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த லாரியில் என்ன இருக்குது தெரியுமா, அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், அங்கே பாருங்க ஒட்டகம். நம்ம ஊரில் எருமை மாடு இதெல்லாம் கேரி பண்ணுற மாதிரி ஒட்டகத்தை கேரி பண்ணுறாங்க பாருங்கள். 1 2 3 இங்கே ஒரு 4 5 6 7 ஒட்டகம் இங்கே. ஐயோ கிளம்பி அரை மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே தூக்கம் வருது. எல்லாம் அந்த லச்சா பரோட்டா பண்ணுற வேலை. லச்சா பரோட்டாவில் நெய் போட்டு தருவான்னு பார்த்தா நெய்யில் லச்சா பரோட்டா போட்டு தரோம். ஏன்னா உண்மையிலே நல்ல நெய், ஸ்மெல்லே தெரிஞ்சது. லோக்கலில் இருக்கவங்களும் அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு.
நல்லா இருந்தது எல்லாமே. ஆனால் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஒரே ஒரு லட்ச பரோட்டாக்கே தள்ளுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தூங்குறதுக்கு ஸ்டாப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இப்போது. கேன் யூ பிலீவ் திஸ்? இது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ தார் டெசர்ட்டில் இருக்கோம். ஜோத்பூரே ஆக்சுவலாக தார் டெசர்ட்டில் இருக்கிற ஒரு சிட்டி தான். பட் லிட்ரலி இப்போ வந்து நான் டெசர்ட்டில் தான் இருக்கேன். ரோட்டில் போகும்போது 2 சைடில் வந்து விட்டு விட்டு டெசர்ட் மாதிரியான டெரின் வருது, அப்புறம் திடீர்னு ஃபார்ம் லேண்ட் வருது. ஸோ மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து மண் கிடையாது, மணல் தான். இந்த ரோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ட்ரைட்னு தெரியல, பட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு, எந்த டர்னும் இல்லை. மெயின்லி இது வந்து டெசர்ட்ன்றதுனால வளைவெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரோடும். அங்கே பாருங்கள், அதெல்லாம் டெசர்ட் மவுண்டன்ஸ் தான். ஓ, சாண்ட் டியூன். For the first time in my life. டெசர்ட்டில் ஓட்டுறதுக்கு செம அனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. சன்செட் ஆக ஆக செம்மையாக குளிரும். பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் ஷ்ரப்ஸ் தான், முள்ளு செடி தான் எல்லாமே, ரொம்ப கம்மி ட்ரீஸ். டெசர்ட்டில் இருக்கோம் நம்ம. ஐயோ, வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாங்க இது நைட்டில் பண்ணுறது. டே டைமில் பண்ணியிருந்தால் உங்களுக்கு காட்டிருந்துருக்கலாம் வியூஸ் எல்லாமே. எனக்கு லைட்டாக தெரியுது இந்த லைட்டில், எனக்கு கேமராவில் கண்டிப்பாக தெரியாது. 2 சைடுமே டெசர்ட். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த சில்னஸ் கூட ஃபீல் ஆகுது. 6 to 7 degrees இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஆல்மோஸ்ட் 80 போயிட்டுருக்கேன். 80 வந்து நீங்கள் 6 to 7 degrees wind எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 1 or 2 degrees freezing cold. இன்றைக்கான ஸ்டே பார்த்திங்கன்னா நான் ஒரு டார்மெட்ரியில் போட்டிருக்கேன் ஜெய்சல்மேரில். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் எப்படி ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணுறேன் அப்படின்னு. சில சமயம் இந்த டெக்னிக் வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எஸ்பெஷலி பீக் டைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா booking.comல போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். பிளேஸ் நேம் போட்டுட்டு, டேட்டை போட்டுட்டு, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹாஸ்டல்ஸ் அண்ட் கேம்ப் சைட்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக டார்மெட்ரிஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணும்போது சில ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், booking.comல புக் பண்ணாமல் அந்த ஹோட்டல் நேமை மட்டும் கூகுளில் சர்ச் பண்ணி அதோட காண்டாக்ட் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுப்பேன். அவைலபிலிட்டி, ரூம் அவைலபிலிட்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, ப்ரைஸ் என்ன அப்படின்னு அதுலேயே அவங்ககிட்டயே கேட்டுக்கிட்டு, ஃபோன்லேயே கேட்டுக்கிட்டா அவங்க வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக காலில் பேசும்போது பார்கெயின் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். ப்ரைஸஸ் வந்து ஆன்லைன் ப்ரைஸுக்கு காம்படிட்டிவாக நீங்கள் வந்து புக் பண்ணலாம். இந்த ட்ரிப்பில் நிறைய ஸ்டேஸ்க்கு வந்து நாங்கள் அப்படி தான் புக் பண்ணோம். நேரில் போய் இல்லை கால் பண்ணி தான் புக் பண்ணோம். எதுவுமே முன்னாடியே புக்கிங் பண்ணல. முன்னாடியே புக்கிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்சல்மேரில் இந்த கேம்பிங், அந்த டெசர்ட் ஸ்டே அது வந்து முன்னாடியே பண்ண வேண்டியதாக இருந்தது. அதே மாதிரி கட்சில் வந்து டெசர்ட் ஸ்டே அதுவும் முன்னாடியே பண்ண வேண்டியதாக இருந்தது. மற்றபடி எல்லாமே இந்த மேஜர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் வந்து ஆன் த ஸ்பாட் பண்ணது தான் எல்லாமே. அதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. பெஸ்ட் டீலும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கூப்பன் கோட் அந்த மாதிரி இருந்தது, டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள். அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் கம்மியாக இருந்ததுன்னா ஆன்லைனில் போடுங்க. ரோடு வந்து சூப்பர் க்ளீனாக இருக்குது. நான் இனிஷியலாக வந்து பயந்துட்டு இருந்த நைட்டில் பண்ணும்போது சாண்ட் வந்து நிறைய ரோட்டில் வந்துட போகுது, அப்புறம் நிறைய ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியும் செக்ஷன் இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன்டான ரோடாக இருக்குது. ரியலி என்ஜாயிங் திஸ். ஆனால் உங்களுக்கு டே டைமில் காட்ட முடிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் 1 hour இருக்குது நம்ம ஜெய்சல்மேர் ரீச் ஆகிறதுக்கு. அபவுட் 58 kilometers. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த எபிசோடை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு செம்மையாக இருக்க போது நம்மளோட சாகசங்கள் தொடரும். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.